4 தானே வருது. என்ன ஆன்சர் யாருக்கும் தெரியலையா? ஷேம் ஷேம் பாப்பி ஷேம். ஷேம் ஷேம் பாப்பி ஷேம். என்ன சிரிக்கிறியா? இரு, என் தங்கச்சி வரட்டும். உன் கேள்விக்கு ஒரே நிமிஷத்துல பதில் சொல்லிடுவா. ஏன்னா அவதான் ஆளினால் அலமேலு ஆச்சே. யாரு இவங்களா? அது வந்து ஒரு ரூபா காயின் ஒண்ணு கீழே விழுந்துருச்சு. அத தேடிக்கிட்டு இருந்தேன். எப்ப விழுந்துச்சு? நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே தானே. இல்ல, ஆமா. 1 ரூபா தானே போனா போகுது. நான் உனக்கு 100 ரூபா தரேன். நீ தான் இந்த குட்டி பிசாசிட்ட இருந்து எங்க மனத்தை காப்பாத்தணும். என்னடி உன் ஆட்டத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஹலோ, டீ போட்டுல பேசக்கூடாது, மரியாதையா பேசணும். 2 அடி உயரம் இருந்துட்டு உனக்கு என்னடி மரியாதை? திருக்குறள் கூட தான் 1.25 அடி. ஆனா அதெல்லாம் மதிக்கிறாங்கல்ல. சபாஷ், சரியான போட்டி. ஏய், முறைக்காத. நான் கேட்ட கேள்விக்கு உங்க யாருக்கும் பதில் தெரியல. உனக்கிட்டே சேம் क्वेश्चन கேக்குறேன். நீ தான் ஆளின நிலைமையிலாச்சே. ஆன்சர் சொல்லு, நான் ஒதுக்குறேன். என்ன கேள்வி? அப்படி ஆன்சர் தெரியலனா இன்னைக்கு பூரா என்ன வாடி போடின்னு கூப்பிடக்கூடாது, சரியா? ஓகே, அவ்வளவுதான். நீயே சொல்லு. ஓகே. 7 லெட்டர்ஸ் உள்ள ஒரு இங்கிலீஷ் வேர்ட். அதுல இருந்து எத்தனை லெட்டர்ஸ் எடுத்தாலும் அதே மீனிங் வரும். அது என்ன வேர்டு? இது தெரியாதா? பார்த்தேன். ஏன் தங்கச்சி ஆச்சே. தங்கச்சி டக்குன்னு ஆன்சர் சொல்லி அவ மூக்க ஓட்ட. அவ மூக்க நான் உடைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏண்டி, இவ்வளவு செலவு பண்ணி உன காலேஜ்ல படிக்க வச்சிருக்கோம். இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியலையா? எனக்கு தெரியலையே. தெரியலையா? தெரிஞ்ச சொல்ல மாட்டோம். ஏய், என்ன எகிரு, அங்க விட்டுரு. மூஞ்சிய பாரு. 1/2 மணி நேரமா யோசிக்கிறோம், எங்களுக்கும் ஆன்சர் தெரியலக்கா. 1/2 மணி நேரமா நீங்க எல்லாம் யோசிச்சு சொல்லாதத நான் இப்படி 1/2 நிமிஷத்துல சொல்லிடுவேன். சும்மா இருங்க. எனக்கு சீக்கிரம் உங்களை என்ன பண்றது? ஐயோ, உங்களை நம்பின பாரு, எங்களை சொல்லணும். அஞ்சலி, நாங்களாம் அவுட். நீ ஏன் ஆன்சர் சொல்லிடு? போஸ்ட் பாக்ஸ். அது எப்படி? போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற முதல் எழுத்து பி எடுத்துட்டா அது போஸ்ட் பாக்ஸ் தானே? ஐயோ மக்கு மாமா, போஸ்ட் பாக்ஸ்க்குள்ள எத்தனை லெட்டர் போட்டாலும் எத்தனை லெட்டர் எடுத்தாலும் போஸ்ட் பாக்ஸ் தானே? ஆமா. அட ஆமா இல்ல. போல மேல. இதெல்லாம் ஒரு கேள்வியா? போடி போடி. மரியாதை. நான் போய் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரேன். இத முதல்லயே பண்ணிருக்கலாம். இல்ல இல்ல. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கே போஸ்ட் பாக்ஸ்னு பேர் வந்துச்சு? இவ்வளவுதானா? அது வேற ஒண்ணும் இல்லடா. அந்த காலத்துல எல்லாம் லெட்டர் எல்லாம் கொண்டு வந்து பாக்ஸ்ல போடுவாங்களா. அந்த பாக்ஸ் கீழே இருந்ததா, எவனோ ஒருத்த அதை தூக்கி போஸ்ட்ல மாட்டி வச்சாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு போஸ்ட் பாக்ஸ் வந்தது. எவ்வளவு அறிவு. நீ சொல்றதெல்லாம் உண்மையால மேல? ஏய், நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இந்த அலமேல சொன்னா எல்லாமே உண்மையா தான் இருக்கும். நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு. சரி, அதெல்லாம் விடுங்க. முன்னெல்லாம் பெரியவங்க கேள்வி கேட்பாங்க, குழந்தைங்க பதில் சொல்லும். இப்போ அதுங்க கேக்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏய், ஏன் இப்படி சொல்ற? இப்பெல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். 10 வயசு தான் ஆகுது.
அவன் அதுக்குள்ள அப்பாவாயிட்டான். 10 வயசு பையன் அப்பா ஆயிட்டானா? ஆமா. என்னடா வளர்ற? ஆமாடா. இது டாவா இல்ல, அட ஆமா அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆனா டா வந்து தெரியாம பின்னால போயிருச்சு. அதாவது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அவங்க அப்பா கையெழுத்து போட வேண்டிய இடத்துல இவனே அவங்க அப்பா கையெழுத்து அசத்தலாம் போட்டான். அதான் 10 வயசுலயே அப்பா வாயிட்டான். அத சொல்ல வந்தேன். என்ன பெரிய விஷயம். என் ஃப்ரெண்டோட புள்ள ஒருத்தன் அவங்க அப்பாவோட செக் புக்ல அவங்க அப்பா மாதிரியே கையெழுத்து போடுறான்னா பாத்துங்களா. அடடடா, எல்லா பிள்ளைங்களையும் அப்படி நினைச்சிடாதீங்க. குற்றாலத்துல ஒரு பையன் எலுமிச்சம்பழத்துல இருந்து கரண்டே கண்டுபிடிச்சிருக்கான். கரண்டா? எலி மிச்ச வச்ச பழத்துலயா? ஏ, அது எலி மிச்ச வச்ச பழம் இல்லைங்க, எலுமிச்சம் பழம். அது லெமன் லெமன் லெமன். கரெக்டா? ஆமாண்ணா, லெமன்ல இருக்கிற சிட்ரிக் ஆசிட்ல இருந்து கரண்ட் உற்பத்தி பண்ணி 2 வாட்ச் பல்பை எரிய வச்சிருக்கான். ஐயோ, நல்ல விஷயம் தானடி சொன்னேன். அதுக்கு எதுக்குடி ஐயோன்ற? இல்ல, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஏற்கனவே 5 ரூபாய் விக்கிற எலுமிச்சம்பழத்தை அதுக்கப்புறம் 50 ரூபாய் ஆக்கிடுவாங்களே. ஏப்பா, இந்த எலி மிச்ச வச்ச லெமன் லெமன் எலுமிச்சம்பழத்துல கரண்ட் இருக்குன்னு நம்ம மக்களுக்கு முன்னையே தெரிஞ்சிருக்கு. இந்த கோவில் திருவிழால கையில எலுமிச்சம்பழம் கொடுத்து ஷாக் அடிச்ச மாதிரி ஆவாங்கள பார்த்தது இல்லையா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க லெமனை பத்தி சொன்ன மாதிரி நான் ரோஜாவை பத்தி சொல்ல போறேன். ரோஜாவை பத்தினா ஆர்கே செல்வமணிட்டனா கேட்கணும். இது நடிகை ரோஜாவை பத்தி இல்ல, நான் சொல்றது ரோஜா பூவை பத்தி. சைனாவுல ஜியாவோ பாண்டுங்கிற ஒரு பையன் தன்னோட லவ்வருக்கு ரோஜா கவுன் ஒண்ணு பிரசன்ட் பண்ணிருக்கான். சின்ன வயசுல நடிகை ரோஜா போட்டிருந்த கவுனை சைனால எப்படி பிரசன்ட் பண்ணிருப்பான்? டேய், ஏன்டா ஏன்னு கேட்கல, எப்படின்னு கேட்டேன். ஏய், அந்த நியூஸ் நானும் படிச்சேன். ரோஜா கவுன்னா ரோஜாவிலேயே தைச்ச கவுன்னா 9999 ரோஜா பூவை வாங்கி அதுல ஒரு பூ கூட டேமேஜ் ஆகாம எல்லாத்தையும் அழகா ஜாயின் பண்ணி டெய்லரை வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த அழகான கவுனை ரெடி பண்ணிருக்கான். லவ் வந்தா எப்படி எல்லாம் யோசிக்க வைக்குது. என்னத்த பண்றது, அவன் சந்தோஷம் சமாதியாக கவுன் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்களும் தான் இருக்கீங்களே, ரோஜா பூவுல ஒரு கவுன் தச்சு தர வேண்டாம்? அட்லீஸ்ட் ஒரே ஒரு ரோஜா பூ வாங்கி கொடுத்திருக்கீங்களா? அது இல்ல ரேகா, உனக்கு ரோஜா பூ கவுன் போட்டா நல்லாவே இருக்காது. இல்ல, அதனால ஜாக்கெட் தச்சு தரேன், போட்டுக்கிட்டு ரோசா பூ ரவிக்க கேரியா மாறிடு. ஏய், நம்ம சிவகுமார் சாரோட 100வது படம் ரோசா பூ ரவிக்காரி. அந்த விஷயம் தான் எனக்கே தெரியுமே. நம்ம ரஜினிகாந்த் படத்துல சரத்குமார் நடிக்கிறாராமா. ஆமா, கோச்சடியான் படத்துல சரத்குமார் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றாரு. அவருக்கு லண்டன்ல ஷூட்டிங் நடக்கும்போது ராதிகா குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, பொம்மலாட்ட ஹீரோயின் ருக்மணி இருக்கால, அவளும் ரஜினிகாந்துக்கு தங்கச்சி ஆக்ட் பண்றா. அக்கா, 3 படம் ரிலீஸ் பண்ணப்போ கோச்சடையானோட டீசர் ரிலீஸ் பண்ணதுல ஐஸ்வர்யாவுக்கு வருத்தோன்னு நியூஸ் படிச்சேன். அதெல்லாம் எவ்வளவு நிஜம்னே தெரியாது. குடும்பத்துல வர சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் எல்லாம் பத்திரிகைகள் பெருசுபடுத்தவே கூடாது. அதுவும் கரெக்ட் தான். நீ ஏன் அத பத்தி பேசுற? நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனை இங்க சொன்னாலே நீ ருத்ரா தாண்டவம் ஆடுற. அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும் இருக்கும். அம்மா, தாண்டவன் சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. விக்ரம் இப்போ தாண்டவன் ஒரு படம் நடிக்கிறாராமே. அதுக்கு நீ ஏன் இப்படி தாண்டவம் ஆடுற? அந்த படத்தை டைரக்ட் பண்றது யார் தெரியுமா? இந்த மதராசப்பட்டினம் தெய்வ திருமகள் படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணாரு விஜய். அந்த பிள்ளைதான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுது. ஆனா இது ஃபுல்லா ஆக்ஷன் படமா. ராஜபாட்டையில விட்ட கோட்டைய விக்ரம் மறுபடியும் பிடிப்பார் பாருங்க. ஏன் தங்கச்சி, இது ஒரு ஆக்ஷன் படங்கறனால ஒரு நல்ல வேலை கேட்டு ஆக்ஷன்ல வெல்லாம. டேய் டேய் டேய், அதுக்கு பேரு ஆக்ஷன் இல்லடா, ஆக்ஷன். ஆக்ஷன் எதுக்கு வரல? உன் வாய் மூடுறியா? உன் வாயில தர்பையை போட்டு பொசுக்க. இங்க பாரு, ஆக்ஷன்னா அதாவது ஏலம் விட்ட கதை. நம்ம மணிரத்னம் சார் படத்துல அது நடந்திருக்குதே. கடல் படத்துக்காக ஒரு பழமையான சர்ச்சை தேடி இருக்காரு நம்ம டைரக்டர் மணிரத்னம் சார்.
ஆ. அதாவது சர்ச் பண்ணிருக்காங்க. கடைசியா நாகப்பட்டினம் பக்கத்துல ஒரு சர்ச்சை பாத்திருக்காரு. அது ரொம்ப புதுசா இருந்ததுனால பழசா மாத்துறதுக்காக இவர் பர்மிஷன் கேட்டிருக்காரு. அந்த சர்ச்சுக்காரங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அதே மாதிரி சர்ச்சை செட்டு போட்டு ஷூட் பண்ணிட்டு அந்த செட்டை, அதாவது சர்ச் மாதிரி போட்ட செட்டை ஏலம் விட்டுருக்காரு. 7 லட்சம் ரூபாய்க்கு போட்ட செட்டை வெறும் 30,000 ரூபாய்க்கு ஏலத்துல எடுத்திருக்காங்க. அவ்வளவுக்கு செட்டு போட்டு இவ்வளவு கம்மியா 30,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்செட் ஆயிருப்பாரு. 7 லட்சம் ரூபாய்க்கு போட்ட செட்டு 30,000 ரூபாய்க்கு தான் ஏலம் போயிருக்குதுன்னா அவரு டவுன் செட்டு தான் ஆயிருக்கணும். ஏன் அப்செட் ஆனாரு? ஐயோ ஐயோ அப்செட்னா அப்செட் இல்ல, கவலை. இது உனக்கு தேவையா? இது தேவையே இல்லதான். இல்ல, கல்யாணம் ஆனா கவலையும் தானா வந்துருதே, அத சொன்னேன். சரி சரி அதெல்லாம் விடுங்க. மணிரத்னம் படம்னாலே வித்தியாசமா இருக்குல்ல. இந்த படத்துல அர்ஜுனும் அரவிந்த் சாமி நடிக்கிறாங்களாம். மணிரத்னம் வித்தியாசமா படம் பண்ணுவாரு. நம்ம அலமேலக்கா வித்தியாசமா டிஃபன் பண்ணுவாங்க. இங்க பாரு, இன்னைக்கு கூட நான் வித்தியாசமா ஒரு டிஷ் பண்ண போறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பச்சை பயிறு குழிப்பணியாரம். பச்சை பயிறு குழிப்பணியாரமா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இவர் மனசுல பெரிய நலச்சக்கரவர்த்தி நினைப்பு. அக்கா, நீங்க செய்யுங்க. நாங்க சாப்பிடுறோம் ஒரிஜினல் பச்சை பயிர் குழிப்பணியாரம். இப்பெல்லாம் சாப்பாட்டு விஷயத்துல கூட டூப்ளிகேட் வர ஆரம்பிச்சிருச்சு. அத மாமா ஒரிஜினல்னு அழுத்தமா சொல்றாரு. கரெக்டா சொன்னம்மா. இந்த இனிப்பா நம்ம எல்லாம் போலி சாப்பிடுவோம்ல, அதுல கூட இப்ப போலி வர ஆரம்பிச்சிருச்சு. போலில மட்டும் இல்லப்பா, இப்ப போலீஸ்லயே டூப்ளிகேட் போலீஸா? அட ஆமாப்பா, டூப்ளிகேட் போலீஸ் ஆபீசரா நடிச்ச ஒரு பொம்பளைய அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் கேளுங்க, கிட்டத்தட்ட 3 கோடி வரைக்கும் மோசடி பண்ணிருக்கா அந்த டூப்ளிகேட். போலி ரேஷன் கார்டு, போலி சர்டிபிகேட், போலி மார்க் ஷீட், இதெல்லாம் போர் அடிச்சு போய் போலி போலீஸ் ஆபீசர், போலி கலெக்டர்னு கிளம்பிட்டாங்க போல் இருக்கே. தப்பு செய்யறவங்கள தண்டிக்க தான் போலீஸ் இருக்கு. அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தப்பு செய்யறவங்கள சும்மாவே விடக்கூடாது. போலீஸ்னா பல பேருக்கு பயம் இருக்கு, அத மிஸ்யூஸ் பண்ணிட்டு பணம் பறிக்கிறாங்க. நாம தப்பு செய்யலன்னா நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அலமேலு, நம்ம மதன கோபால் தப்பே செய்யல, அவன் பொண்டாட்டிக்கு ஏன் பயப்படுறான்? இல்ல இல்ல, சாரி சாரி. அக்கா, உங்க அண்ணன் ஆச்சேன்னு பாக்குறேன். நீ அதெல்லாம் பார்க்க வேண்டாம், எந்திரிச்சு போய் 4 கொட்டு கொட்டு போ. ஐயோ, ஐயோ, ஐயோ. முதல்ல 1/2 டம்ளர் பச்சை பயிரை எடுத்துக்கணும். இந்த பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு 1/2 டம்ளர் அரிசி. இதையும் நிறைய தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் இரு நான் சொல்றேன். ஊற வச்ச அரிசி, பச்சை பயிறு, தேங்காவை பல்லு பல்லா நறுக்கிக்கணும். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, இங்க பாரு, இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸில போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். நைஸானா யாருக்கு தெரியாமையா? அதுக்கு மிக்ஸி இருந்தா மட்டும் போதாது, கரண்ட்டும் வேணும் இல்ல? ஐயோ, குறுக்க பேசிட்டு இருக்காதீங்க. வாயில தானே பேசுறேன். குடு. அரிசி போடு. இந்தாங்க. வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, ஃபர்ஸ்ட் பச்சை பயிறு, ஆமா, அப்புறமா அரிசி, அதுக்கப்புறமா தேங்காய் பல்லு, இஞ்சி, பச்சை மிளகா, இதெல்லாம் மிக்ஸில போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். வெரி குட், வெரி குட். இப்ப நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச மாவை இதுல எடுத்து வச்சுக்கிறோம். போதுமா? இப்ப வாணலிய அடுப்புல வச்சு அந்த எண்ணெய் எடு. வெங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, எப்பவும் வாணலி சூடாயி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு தெரியணும்னா இப்படி கை வச்சு பார்த்தா சூடு தெரியும். எண்ணெய் காஞ்சதும் இப்போ இந்த சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா,
கொஞ்சம் பெருங்காயம் போடணும். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, தா. இதெல்லாம் போட்டு இப்படி எண்ணெயில வதக்கணும். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்ப தாளிச்சதுக்கு அப்புறம் தாளிச்சதுக்கு அப்புறமா இத இந்த மாவுல கொட்டணும். ஓகே, கொட்டியாச்சு. இப்ப இந்த குழிப்பணியார கல் எடுத்து அடுப்புல வைக்கணும். இது மாவை கிளறிக்கோ. சரியா? எங்க நெய்யே? நெய் இங்க இருக்கு. குடு. கல்லு சூடாகட்டும். அந்த மாவுல தேவையான உப்பு போட்டுக்கோ. இப்ப கலக்கிக்கோ. நல்லா கலக்கு. இப்படியே நல்லா கலக்கு. இப்போ கல்லு சூடாயிடுச்சு. நெய்ய இப்படி துளி துளி விடணும். கலக்கிட்டியா? கொண்டா கொண்டா கொண்டா. இப்போ நெய் காஞ்சிருச்சா? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விடணும். எவ்வளவு அழகா சொப்பு சொப்பா வருதா? அவ்வளவுதான். இங்க பாத்தியா கம்பி? இத மதுரையில இருக்கிறவங்க எல்லாம் சிடுகுடுக்க வச்சுப்பாங்க. இதுல ரொம்ப அழகா இப்படி எடுத்து அப்படி திருப்பி போடணும். இத பத்தியா? அப்பதான் ரெண்டு சைடுமே வேகும். கரெக்ட் இல்லன்னா குழி பணியாரத்தோட சேர்ந்து அடுப்புல நாமளும் வேகணும். அதுக்குதான்ப்பா சமைக்கிற இடத்தை இப்படி காத்தோட்டமா வச்சுக்கணும். இந்த ஆலினால் அலமேலும் வீடு மாதிரி. அக்கா, இந்த பச்சை பயிர் குழி பணியாரம் செய்ய என்னெல்லாம் வேணும்னு இன்னொரு தடவை சொல்லுங்களேன். என் மைண்ட்ல கொஞ்சம் ஏத்திக்கிறேன்க்கா. இரு 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 சொல்றேன். ஊற வச்ச பச்சை பயிறு ஒரு 1/2 டம்ளர், ஊற வச்ச பச்சரிசி 1/2 டம்ளர், உப்பு அதுக்கு தேவையான அளவு, இதோட தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு சின்ன வாணலிய வச்சு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க விட்டு மிச்சம் இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் அதுலயே வதக்கி இதை எடுத்து மாவுல கொட்டி அதை நல்லா கலக்கி பணியார சட்டிய அடுப்புல வச்சு இந்த பணியார சட்டியில கொஞ்சம் கொஞ்சமா நெய்ய விட்டு அழகா குழியில மாவை வேக விடணும். புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப குழி பணியாரம் ரெடி. எப்படி? சூப்பரா வந்திருக்கு. அவ்வளவுதான். இத கொஞ்சம் சூடார்னதும் சாப்பிடலாம். இந்தாண்ணா. தவளை மாதிரி குழி குதிக்கிறாரு. பணியாரம். ஐயோ, சுடு, சுடு. ஐயோ, சுடுண்ணா. தாக்கு மாக்கோ தத்துவ குறி மதன கோபால். யாரு? நானே தான். நான் உங்களுக்கு ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? நாம தான் பணியாரத்தை சுடணும். பணியாரம் நம்மள சுடக்கூடாது.